நல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர் நல்லவரே. சொல்வோம் எல்லாரும். வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குபவர். அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுவோம் எல்லாரும். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குபவர். அவர் நல்லவர் நல்லவரே. நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஒரு பாடுங்கள் கைதாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள் கைதாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போது இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது பார்த்த இயேசு அற்புதர். சொல்வோம் எல்லாரும். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது பார்த்த
இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் உங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. சொல்லுவோம் எல்லாரும். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஒரு நாளும் விலகினார் நம் இயேசு நல்லவர். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், சொல்லுவோம். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். நீரை காண்கிறார், மலரை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்கு கொண்டே எனக்கும் பயமில்லை, எதிர்காலம் நமக்கொண்டே எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. கொடுத்திருந்தாலும் அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். இந்த நாளில் அவர் அங்கீகரித்திருக்கிறார். இந்த சுகமளிக்கும் நேரத்தில் அவர் வராது போனார் நமக்கு ஏது சுகம், நமக்கு ஏது பலன், நமக்கு ஏது ஆரோக்கியம், நமக்கு ஏது நன்மை, நமக்கு ஏது சமாதானம். அவர் சமாதானத்தின் தேவர் 2000 வருஷத்துக்கு முன் பூமியிலே இறங்கி வந்தவர் இந்த மாலை வேளையிலும் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மத்தியிலே பிரவாகித்திருப்பதற்கு நன்றி சொல்லுகிறோம். நீ பிரவாகித்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பளித்து ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்கு நான் சொல்லி அதை ஆமீன் விளங்கப்படுத்தி ஆமீன் அதற்கூடாக ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ஆமீன். ஹல்லேலூயா.
ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த நாள் சந்தோஷமான ஒரு நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த சபை மூலமாக ஆமென் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆமென் எல்லாரும் சந்தோஷமாக வார்த்தையை கேளுங்கள். வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆமென். 7ஆம் அதிகாரத்திலே 11 இருந்து நாங்கள் 16 வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். ஆமென். அப்ப அங்க ஒரு ஊழியத்தை செய்து முடித்து விட்டு இயேசு அந்த 33 வயது ஆமென் அவர் என்ன சொல்றார், 3.5 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை ஆமென் மிகவும் ஆமென் சீக்கிரமாக செய்து கொண்டு ஓரிடங்களுக்காய் கடந்து போய் கொண்டே இருக்க அந்த அதிகாரத்தை பார்ப்பீர்களானா ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அற்புதங்களை செய்து கொண்டு இப்ப தற்செயலாக அவர் என்ன செய்கிறார், ஆமென் இந்த நாயின் ஊர் என்ற ஊருக்குள்ளாக அவர் கடந்து போகிறார். கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்றார்கள் பல மணி நேரங்கள் நடக்க வேண்டிய, பல மைல் தூரம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இயேசு என்ன செய்கிறான், கடந்து போகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அங்க வேதம் சொல்றது, மறுநாளிலே அவர் நாயினம் என்னும் ஊருக்கு போனார். அவரோடு கூட போனார்கள். அந்த ஊரின் வாசலுக்குள் சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப இயேசு அந்த ஆமென் அந்த ஊருக்குள் பிரவேசிக்கிற பொழுது அங்கே காண்கிற ஒரு காரியம் ஒரு துக்கமான ஒரு காரியம். ஒரு ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஆமென் உபத்திரவங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் வருகிற பொழுது ஆமென் நாங்கள் பலவிதமாக யோசித்துக் கொண்டே இருப்போம், நமக்கு யாரும் உதவி செய்ய வருவார்களா என்று சொல்லி. ஆனால் இந்த ஸ்திரிக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த ஸ்திரிக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இவர் சாதாமே அவர் தற்செயலாக அந்த ஊருக்குள் போறார். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்னு பார்த்தா துக்கமான ஒரு சம்பவம். ஆமென். ஆகவே தான் அவர் ஊரின் வாசலுக்குள் சமீபித்த பொழுது அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஆமென். துக்கமான ஒரு செய்தி. எல்லாம் நிக்கிறாங்க. இயேசு என்ன செய்கிறார், ஒரு ஓரமா நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லு. ஆமென். ஏன்னா இயேசு அங்க அற்புதம் செய்ய வரவில்லை. அங்க இயேசுக்கு அந்த ஸ்திரீக்கு சம்பந்தம் இல்லை. இயேசு தற்செயலாக அந்த ஊருக்குள் போகிறார். ஆனாலும் தற்சமையாக போனாலும் ஏதோ ஒரு காரியத்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லு. ஆகவே அடுத்த பகுதி வாசிக்கிற பொழுது அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். ஆமென். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து ஆமென். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாளாம். ஆமென். அவள் தனிமையான ஒரு விதவையாக இருக்கிறார். ஒரே ஒரு மகன் மாத்திரம் இருக்கிறான். அந்த மகன் தான் அவனுக்கு என்னவா இருந்தான், வாழ்க்கைக்கு அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர். ஆமென் சொல்லுங்க. தன்னுடைய எதிர்காலத்துக்கு என்று ஒரு புத்திரன் அவனுக்கு இருந்தான். ஆனால் திடீரென்று என்ன நடந்தது, ஆமென் அவன் மரித்து போனான். இப்போ அந்த ஸ்திரியுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த இருதயத்தின் காயம் என்ன என்பதை தான் இன்றைக்கு நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். ஆகவே எல்லாரையும் போல அல்ல இயேசு. ஆமென். நம்மை போல அல்ல இயேசு. ஆமா இல்லையா? இயேசுவிடத்திலே வருகிறவனை சுகமாக்குவார். இயேசு போய் என்ன செய்வான், சுகமாக்குறவராக இருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது இந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிங்க மகள் அந்த வசனத்தை. அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். ஊரில் இருக்க எல்லா ஜனங்களும் அவங்களோட போய்கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஸ்திரீ அவன் எப்படி போறான், துக்க முகத்தோடு கூட போறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல தன் மகனை என்ன செய்ய போறாங்க, அடக்கம் பண்ண போறாங்க. ஆமென். அதற்கு பிறகு அந்த மகனை என்ன செய்ய முடியாது, அவன் நினைத்தாலும் கூட பார்க்க முடியாது. ஆமென் சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, அந்த சோகமான ஒரு நிலையிலே, அந்த வேதனை நிறைந்த நிலையிலே கூட அவளுக்கு ஏதோ ஒன்று அவருடைய இருதயத்திலே இருப்பதை இயேசு கண்டார். இயேசுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. இந்த நாளிலே வந்திருக்கிற அநேகருக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி யாவை யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு இயேசுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அவர் இயேசு சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆகவே அந்த சம்பந்தம் இல்லாத காரியத்தை ஆண்டவர் சம்பந்தப்படுத்த விரும்புகிறார். ராமின் இந்த நாளில் வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் சம்பந்தம் கலக்க விரும்புகிறார். ராமின்
நீங்க துக்கத்தோடு வேதனையோடு கூட வந்திருந்தால் இந்த வேலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களோடு சம்பந்தம் கலக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆமென், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் என்ன செய்கிறான்? இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே அந்த இருதயத்திலே பலவிதமான துக்கங்கள் இருந்தாலும் அந்த துக்கத்தின் மத்தியிலே ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் அவருக்கு இருப்பதை இயேசு கண்டார். ஆமென். அதுதான் இங்கே மிக முக்கியம். அந்த விசுவாசம் தான் எப்படிப்பட்ட காரியத்திலும் அது அற்புதம் செய்ய முடியும். இயேசு நம்மிடத்திலே வந்து எதிர்பார்க்கிறது வேறு ஒன்றையும் அல்ல, ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும், அவருக்கு பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே அந்த ஸ்திரீயுடைய இருதயத்திலே காணப்பட்டதான அந்த ஒரு விசுவாசம் எண்ணத்தை அந்த ஸ்திரீ இயேசு என்ன செய்கிறார்? அறிந்து கொள்ளுகிறார். அப்ப இயேசு அறிந்தவுடனே நாமே அங்கே பாருங்க, அதை அறிந்து கொள்ளுகிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். இப்பதான் இயேசுக்கும் அவளுக்கு சம்பந்தம் வருகிறது. ஏன்னா அவளுடைய இருதயத்திலே என்னது ஒரு எண்ணம் ஒண்ணு வந்தது. ஆமென். அந்த எண்ணம் இயேசுவுக்கு பிரியமானது. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் எண்ணுகிற ஒரு நல்ல எண்ணம், அந்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விசுவாசம் உள்ள ஒரு எண்ணம் ஆண்டவரை அசைக்க செய்கிறதாக. இந்த பத்மி என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிற பொழுது அவன் என்ன செய்கிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே ஆண்டவருக்கு என்ன உண்டாது? ஒரு அசைவுகள் உண்டானது. பூமியில இயேசுவை அசைக்கக்கூடிய ஒரே ஒரு விசுவாசம் என்னென்று கேட்டால் இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஸ்திரீயுடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த கடைசி நிமிஷத்துல என் மகன் இன்னும் கொஞ்ச நேரத்திலே கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டார், அவனுக்கும் எனக்கு எந்த உறவும் இருக்காது, இனி நான் தனிமையிலே இருப்பேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று யோசிக்கிற அந்த யோசனைகள் மத்தியிலோ அவளுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டானது. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நாளிலே நாங்கள் பார்த்து அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஆகவே கர்த்தர் அவளை பார்க்கிறார். கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிறான்? எல்லாரையும் போல பார்க்கவில்லை. வந்திருந்தவங்க எல்லாம் துக்க முகத்தோடு பார்க்கிறார்கள். இந்த தாய் ஐயோ தன்னுடைய மகன் இழந்து போயிட்டாலே, அவர் தனிமையா இருக்கிறார் சொல்லி எல்லாம் துக்க முகத்தோடு பார்க்கிற பொழுது இயேசுடைய கண்களிலே மாத்திரம் அந்த மகளை அல்ல, அந்த மகளுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் பெரிதாய் காணப்பட்டது. அவள் என்ன விசுவாசித்தாள் என்று கேட்டால் அவள் யோசிக்கிறாள், ஆதியிலே என்ன நடந்தது என்று சொல்லி யோசிக்கிறாள். சொல்லுங்க, ஆதியிலே எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அந்த தீர்க்கதரிசி ஒரு மரித்து போன மகனை என்ன செய்தான்? உயிரோடு எழுப்பினான். அதே போல எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரே, எழுப்பினாரே. ஆனால் என்னுடைய பிள்ளையை எழுப்ப யார் இருக்கிறது என்று சொல்லி அவள் மனதளவிலே யோசிக்கிற பொழுது இயேசு அவளை பார்க்கிறார். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் விசுவாசத்தினாலே தட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஸ்திரீயுடைய இருதயத்திலே எலியாவின் தேவன் எங்கே, எலிசாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவள் அங்கலாய்க்கிற அந்த அங்கலாய்ப்பின் இருதயத்தின் சத்தத்தை, அந்த ஓலத்தை இயேசு கண்ட பொழுது அவர் மனதுருகினார். இந்த மாத வேளையில வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மன வேதனையோடு கூட இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க மகள். கிட்ட வந்து கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாத என்று சொல்லி என்ன செய்கிறார்? கிட்ட வந்து பாடையை தொட்டார். சொல்லுங்க, ஒரு தொடுதல். இயேசு ஒரு தொடுதல். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை தொடுகிறார். எத்தனை பேருடைய இருதயத்தை ஆண்டவர் தொடுகிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தொட்டான். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவன், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப பாருங்க, அந்த அந்த யாரு அந்த விதவை ஸ்திரீயுடைய விசுவாசம் இயேசு என்ன செய்ய சொல்லுது? ஒரு அற்புதத்தை செய்ய சொல்லுகிறார். வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில விசுவாசமே உடைந்து போயிருக்கலாம். இனி எனக்கு என்னல்ல, என் காரியங்கள் எதுவுமே சரி வராது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆமாவே இல்லையா?
சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சரீரங்கள் சில பலவீனங்கள், சில வியாதிகள், ஆமே சில நேரங்கள் ஆமே கற்பம் செத்ததாக இருக்கலாம், ஆமே அதுபோல சரீரத்தின் எந்த உறுப்பாக உண்டு செயல்படாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாடையை தொட்டு இயேசு அந்த சரீரத்தின் பகுதியை தொட விரும்புகிறார். ஆமென். உங்கள் உள்ளத்திலே ஆமென் விசுவாசிகள். நீங்கள் இங்கு இருந்தாலும் உங்களுடைய உறவுக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதியான ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் இப்பொழுது விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குறவர்களாக இருக்கலாம் என்று. ஆகவே இங்கே நாங்கள் வாசிக்கிறோம், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். ராமின் சொல்லுங்க. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார் என்று. ஆமென். நாங்கள் வாசிக்கிற தொடர்ந்து வாசிமகள், மரித்தவன் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமென். இன்றைக்கு ஆமென் உங்களுடைய பிள்ளைகள் பலவீனமாக இருந்த விசுவாசிகள் பேசுறது, அந்த பிள்ளை பேசும் என்று சொல்லி ஆமென் அந்த நாவலை கட்டளை கொடுங்க. ஆமென் என் பிள்ளை ஆமென் நீ பேசும் சொல்லி நாவுக்கு கட்டளை கொடுங்க. ஆமென். கண் பார்வை இல்லாமல் இந்த ஆமென் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த பார்வையை தாங்கன்னு சொல்லி ஆமென் சொல்லுங்க. ஏனால் நம்முடைய ஆண்டவர் தொடுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தொட்டவுடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. எப்படி இருக்கு? ஆமென். அவன் மரித்து 3 நாள் 4 நாள் 3 நாளா இருக்கும், 4 நாளாயிட்டு கொண்டு போற சாமி அந்த சரீரம் இப்ப இயேசு அவனை தொடவில்லை, அவனுடைய அந்த பாடையை தொட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அந்த சரீரத்தை கூட அவர் தொடவில்லை, அந்த விசுவாசத்துல என்ன செய்தார்? ஆமே ஏன்னா ஆண்டவர் எங்க தொட்டாலும் சுகமாகும், எங்க கை வச்சாலும் சுகமாகும். ஆமீன் சொல்லுங்க. அவர் உங்க தலையில தான் கை வைப்பார், ஆனால் உங்களுடைய ஆட் சுகமாகும். ஆமீன் சொல்லுங்க. உங்க தலையில தான் கை வைப்பார். ஆமீன். விளங்காத உங்க கால் கைகள் என்ன செய்யும்? விளங்க செய்யும். ஆமீன் சொல்லுங்க. வாசிங்களே, நான் முடிச்சுட்டேனா? ஆமீன். இப்ப எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? யோசித்து பாருங்க. யார் அந்த தாய்? சம்பந்தமே இல்லாத தாய். ஆமீன் சொல்லுங்க. இயேசுக்கும் அவளுக்கு என்ன இல்ல? சம்பந்தம் இல்லை. இப்ப என்ன ஆயிட்டு? சம்பந்தம் உண்டாயிட்டு. காரணம் என்ன? இயேசு அங்க என்ன செய்தார்? ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமீன் சொல்லுங்க. நாம் சம்பந்தமே இல்லாதவர்களாய் இருந்தாலும் நண்பானவர்களே, இந்த பூமியிலே ஒவ்வொருவரையும் அவர் தான் உண்டாக்கினார். ராமின் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். ராமின் சொல்லுங்க. அவருடைய ஆமீன் அவர் ஊதுகிற பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகிறது. ராமின் சொல்லுங்க. அவர் படைக்க நினைக்கிற பொழுது தாயின் கருவிலே நம்ம உண்டாக்கப்படுகிறோம். ராமின் சொல்லுங்க. அவர்கள் அந்த மதத்தை சேர்ந்த இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆமீன் அப்படியெல்லாம் நினைப்பவர் அல்ல. இந்த உலகத்திலே உண்டாக்க அத்தனை பேரும் என்னது? இந்த பூமியில எப்படி இருக்கணும்? சுயாதீனர்களாக இருக்கணும். விசுவாசிக்கிறார்கள் இல்லையோ, ஆனால் அவர்கள் இந்த பூமியில சந்ததிகளாக வாழ வேண்டும். ஏதோ ஒரு நாளே அவர்கள் ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு நாள் தட்டி பறிக்க மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே அடுத்த வசனத்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். ஆமீன். ஆண்டவர் செய்கிற அற்புதம் ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்கும், இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்? அவர் பயங்கரமானவர். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதம் பயங்கரமானது. ஆமாவா இல்லையா? வாசிங்க. எல்லோரும் பயமடைந்தார்கள். மகா தீர்க்கதரிசி அந்நாட்களிலே தீர்க்கதரிசி இல்லாத காலத்திலே தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக இயேசு அங்கே வெளிப்பட்டார். ஆமீன் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்த எலியாவை விட பெரியவர், எலிசாவை விட பெரியவர். ஆமாவா இல்லையா? ஆமீன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்களை சுகமாக்க, உங்களை விடுதலையாக்கும்படி வந்திருக்கார். வாசிக்க நான் முடிக்கிறேன். எல்லாரும் பயமடைந்து நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தினார். அந்த இடத்திலே ஆமென் சம்பந்தமே இல்லாதவரை அந்த ஊருக்குள் வந்தார். ஆமென். சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்தார். ஆமென். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் பிதாவாகிய தேவனை உணர்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலே வந்திருக்கிற நீங்களும் நான் ஒருவேளை நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்திலே முடிவே வராதபடினாலே நாங்கள் அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆமென். இனி நமக்கு ஆமென் சந்தர்ப்பம் வராது என்று சொல்லி. ஆனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மரித்து அடக்கம் பண்ண கொண்டு போகப்பட்ட அந்த சரீரத்தை உயிர்ப்பித்த ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பலவீனமான இந்த சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? இந்த நாளிலே கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். விசுவாசிப்போமா? எழும்பி நிற்போமா? ஆமென். நான் ஜெபிக்க தொடங்குகிறேன்.
எல்லாரும் ஆமீன் 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 எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடைசி அவங்க எல்லாருக்கும் நான் என்ன வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். நான் குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நாயினூர் விதவையுடைய மகனை சுகமாக்கினவர், மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆமென் அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள் இருப்பீர்களானால், அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்துக்குள்ள இருப்பீர்களானால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். விசுவாசிகள். ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனமாக இருக்கலாம், ஆமீன். அதுபோல சரீரத்தின் பலவீனமாக இருக்கலாம், சில உறுப்புகள் ஆமீன் செயல்படாமல் இருக்கலாம். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசிக்கிறவர்கள் பாருங்க, அந்த ஸ்திரீ விசுவாசிக்கிறோம். ஆதியிலே நடந்த அற்புதங்களை விசுவாசித்த பொழுது அங்கே இயேசுவால் அற்புதம் செய்ய முடிந்தது. ஆமீன் சொல்லுங்க. ஆகவே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அற்புதங்கள் அடையாளங்களை நீங்கள் வாசித்து விசுவாசித்து ஆமீன் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். வேதத்தில் இருக்கிற இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த வாசித்த வார்த்தை ஜீவனாகி அந்த ஜீவன் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இந்த வேளையில் எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஆமீன். நான் கடைசியாக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஆவியானவர்களை தொடுவார். உங்களுக்கு விடுதலை உண்டாகும். கைகளை வைத்த பொழுது பாடையில் இருந்தவர் உயிர் தெழுந்தது போல இந்த மாத வேளையிலே உங்கள் மேல் கைகளை வைக்கிற பொழுது கர்த்தர் உங்களை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். குடும்ப பிரச்சனைகள், மதன் பிரச்சனைகள், மனதிலே இருக்கிற பயங்கர வேலை எல்லாம் கீழே எல்லாம் முழங்கால் பண்ணிடுங்க. யாரும் நிற்க கூடாது, எல்லாம் முழங்கால் பண்ணிடுங்க. அப்படி இல்லாதவர்கள் சேர்ல உட்காருங்க. முடியமானவருக்கு ஆமீன். சுகம் பலவீனம் இருக்கிற இடங்களை கைகளை வைத்து செடிங்க. அற்புதங்களை எதிர்பாருங்கள், அற்புதங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவர் தான் அற்புதம் செய்வார். கண்ணை மூடி தொலைங்க, என்ன பார்க்காதீங்க, இயேசுவை பாரு. அந்த ஸ்திரீ பாடையை கொண்டு போகிற தன் மகனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு தொட்டாரு. பிசாசுக்கு இடம் கொடுக்காத. பிசாசு இந்த இடத்துல ஆளுகை செய்ய முற்படுவான். ஆமென். உங்கள் மேல் கைகளை வைக்கிற பொழுது சிலர் மேல் இருக்கிற பலவீன வியாதிகளும் பிசாசின் கிரியைகளும் ஆமென் உங்களை விட்டு விலகி போகும். சிலர் மேல் இருக்கிற ஆவின் அபிஷேகம் அனல் மூட்டப்படும். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஆண்டவரே, அந்த ஆண்டவரை நாயின் ஒரு விதவை என்னுடைய மகனை உயிராக்கினது போல, பாடையை தொட்டு உயிராக்கினது போல இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஜனங்களை உயிர்ப்பிங்க. இந்த ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக கண்ணீரின் பாதைகளை, அநேக வேதனையின் பாதைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, நீர் அவர்களை தொடுவீராக. ஆமாண்டவரை ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குங்கள், ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இது அற்புதத்தின் நாளாக இருக்கிறது. இது ஆண்டவர் அதிசயம் செய்கிற நேரமாக இருக்கிறது. ஆண்டவரே, பிசாசுக்கு இடமில்லை, பிசாசின் கிரியைக்கு இடமில்லை. ஆவியானவர் இந்த இடத்தை சுத்திகரிப்பாராக. யாருடைய இருதயங்களிலும் ஆமென் எந்த ஒரு பலவீனங்கள் இருந்தாலும் ஆமென் 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 ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த வியாதிக்குரிய அறிகுறிகள் இருந்தாலும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் உண்டாக்கின சரீரத்தின் உறுப்புகளுக்குள் எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனம் உள்ள இடத்தில் உங்கள் கைகளை வைங்க. உங்கள் பிரச்சனை எதுவோ உங்களுடைய இருதயத்திலே கைகளை வைங்க. எது உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறதோ இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார், உங்களை விடுதலை செய்கிறார். அவர் விடுதலை செய்கிறார். ஆவே நான் கை வைக்கிறபடி நான் அல்ல, அவர் ஏற்கனவே உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். வார்த்தை மூலம் உங்களை தொட்டிருக்கிறார், வசனத்தின் மூலம் தொட்டிருக்கிறார். உங்களை இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உங்கள் கைகளை வைக்கிற பொழுது நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள்.
நீங்கள் விடுதலையாவீர்கள். அது இயேசு கொடுக்கிற விடுதலை, அது இயேசு கொடுக்கிற விடுதலை, அது இயேசு தகவல் கொடுக்கிற விடுதலை. ஓ, இந்த மாத வேளையில இந்த விடுதலை ஊழியத்திலே தேவனாகிய கர்த்தர் பிரவாகித்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, உடைய கரத்தை வைப்பீராக ஆண்டவரே. யாரும் பேசிக் கொண்டிருக்காதவர்களுக்கு அந்த God presence ஓடு நீங்க